அனைவருக்கும் வணக்கம். குறைந்த முதலீட்டில் மாதம் 23,000 ரூபாய் வருமானம் கிடைக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸின் சூப்பரான அசத்தலான ஒரு திட்டத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். தபால் துறை தொடர்ந்து பல்வேறு பாதுகாப்பான முதலீடு திட்டங்களை அறிமுகப்படுத்தி வருகிறது. அரசாங்க ஆதரவுடன் செயல்படும் இந்த திட்டங்கள் குறைந்த ஆபத்துடன் நிலையான வருமானம் கிடைக்கும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தொடர் வைப்பு தொகை ஆர்டி, மாதாந்திர வருமான திட்டம் MIS, மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் SCSS, பொது வருங்கால வைப்பு நிதி PPF, செல்வமகால் சேமிப்பு திட்டம் SSA, கிசான் விகாஸ் பத்திரம் KVP என பல்வேறு சேமிப்பு திட்டங்கள் பல முதலீட்டாளர்களை ஈர்த்து வருகிறது. இதில் முக்கிய இடம் பிடிப்பது நேர வைப்பு தொகை திட்டமாகும். பொதுவாக வங்கிகளில் காணப்படும் FD திட்டங்களைப் போல் செயல்படும் தபால் நிலைய நிலையான வைப்பு திட்டம் பல நேரங்களில் வங்கிகளை விட மேலான வட்டி விகிதங்களை வழங்குவதால் முதலீட்டாளர்களிடையே பெரும் வரவேற்பை இது பெற்றுள்ளது. அதாவது ஒரு வருடத்திற்கு வட்டி விகிதமானது 6.9%, 2 ஆண்டுகளுக்கு 7.7%, 3 ஆண்டுகளுக்கு 7.1%, 5 ஆண்டுகளுக்கு 7.5% வரை வட்டி விகிதங்களை தபால் அலுவலகம் வழங்குகிறது. இவற்றில் குறிப்பாக 5 வருட திட்டத்தில் கிடைக்கும் 7.5% வட்டி பத்திரமான வருமானத்தை எதிர்நோக்கும் முதலீட்டாளர்களை பெரிதும் கவர்கிறது. வங்கிகளில் மூத்த குடிமக்களுக்கு மட்டும் சிறு கூடுதல் வட்டி வழங்கப்படும் நிலையில் தபால் அலுவலகத்தில் அனைவருக்குமே ஒரே வட்டி விகிதம் என்பது சிறப்பான அம்சமும் ஆகும். மூலதன தொகை குறைந்தபட்சம் 1000 ரூபாயாக இருக்க வேண்டும். அதிகபட்ச வரம்பு இல்லாததால் பெரிய அளவில் முதலீடு செய்ய விரும்புபவர்களுக்கும் இது ஏற்றதாக இருக்கிறது. ஒரே கணக்கில் 3 பேர் வரை இணைந்து ஜாயின்ட் அக்கவுண்டாக நீங்கள் வைத்திருக்கலாம். ஒரு நபர் 1 லட்சம், மாதம் 1 லட்சம் என தொடர்ந்து 3 ஆண்டுகள் முதலீடு செய்ய வேண்டும். அதாவது ஒரு வருடத்திற்கு 12 லட்சம், அடுத்த வருடத்திற்கு 12 லட்சம், அடுத்த வருடத்திற்கு 12 லட்சம், மொத்தம் 36 லட்சம். இதை 3 ஆண்டுகளுக்கு அவர் முதலீடு செய்ய வேண்டும். இந்த 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஒவ்வொரு மாதமும் அவருக்கு 23,000 ரூபாய் வருமானம் பெறும். அதுவே அவர் 3 ஆண்டுகளுக்கு பதிலாக 5 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அவர் முதலீடு செய்தால் 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவருக்கு மாதம் 25,000 ரூபாய் கிடைக்கும். 3 ஆண்டுகளாக இருந்தால் 23,000ம், 5 ஆண்டுகளாக இருந்தால் அவருக்கு மாதம் 25,000ம் வட்டியாக கிடைக்கும். இது வங்கிகளுடன் ஒப்பிடும்போது அதிக பயனளிக்கக்கூடிய வகையில் உள்ளது. நிலையான மற்றும் பாதுகாப்பான முதலீடு சூழ்நிலையை விரும்புபவர்களுக்கு தபால் நிலைய FD திட்டங்கள் நல்ல தேர்வாக திகழ்கிறது. அரசு உத்தரவாதம், உயர் வட்டி விகிதம் மற்றும் எளிய நடைமுறைகள் ஆகியவை இந்த திட்டங்களை சிறப்பு வாய்ந்ததாக மாற்றுகின்றன. மேலும் இது போன்ற போஸ்ட் ஆஃபீஸ் சம்பந்தமான பல அதிரடியான திட்டங்களும் அதிகமாக வருமானம் வரக்கூடிய திட்டங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூப் சேனலில் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மறக்காமல் என்னோடய பேஜுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி இது போன்ற ஒரு வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.